அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோ கிளிப்பில் நம்ம பார்க்க போகிறது வந்து +2 வேதியியலில் தொகுதி 2ல் யூனிட் 11 ஹைட்ராக்சி சேர்மங்கள் மற்றும் ஈதர்கள் அப்படிங்கிற பாடத்தில் வந்து ஆல்கஹால் ரியாக்ஷன் வித் PCl5 SOCl2 PCl3 மற்றும் ஸ்வான் ஆக்சிடேஷன் அண்டு பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன் மட்டும் இந்த வீடியோ கிளிப்பில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், alcohols reaction with alcohols reaction with phosphorus pentachloride PCl5 என்னது phosphorus pentachloride SOCl2 thionyl chloride PCl3 phosphorus trichloride அப்போ வந்து phosphorus pentachloride thionyl chloride phosphorus trichloride ஆகியவற்றுடன் ஆல்கஹால் எவ்வாறு வினைபுரிகிறது சரியா? இதான் ஆல்கஹாலின் வினை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் PCl5 வச்சு பார்ப்போம். இந்த PCl5 அப்போ ரியாக்ஷன் வந்து PCl5 ரியாக்ஷன் வந்து பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு எப்படி அப்படின்னு பார்த்தா இங்கே எத்தில் ஆல்கஹால் எடுத்துக்கோம் CH3 CH2OH. இது PCl5 போட்ட உடனே எப்படி பிரியுது அப்படின்னு பார்த்தா நல்லா கவனிக்கும். Cl PCl3 மறந்துடாதீங்க, Cl PCl3. So we get CH3 CH2Cl plus POCl3 plus HCl. இது பேர் என்னன்னா எத்தில் குளோரைடு அதாவது குளோரோ ஈத்தேன். இது பேர் என்னது? குளோரோ ஈத்தேன். சரியா? அப்போ இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்க்கணும். இதுக்கு பேர் என்னது? எத்தில் ஆல்கஹால். இதுக்கு பேர் என்னது? எத்தில் ஆல்கஹால்னு சொல்லலாம், அல்லது எத்தனால் அப்படின்னு சொல்லணும். சரியா? அப்போ அடுத்து வந்து ரியாக்ஷன் வித் வாட் தயோனைல் குளோரைடு SOCl2. சரியா? தயோனைல் குளோரைடுடன் வினை. இது எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். தயோனைல் குளோரைடுடன் வினை. சரிங்களா? சரி, இப்போ பாருங்க, SOCl2 அதே மாதிரி எழுதுங்க. எத்தில் ஆல்கஹால் எத்தனால் CH3 CH2OH. சரியா? SOCl2. சரியா? SOCl2 இது எப்படி பிரிக்கணும்னா SOCl அப்படின்னு Cl எப்படி பிடிச்சிக்கணும். இப்படி பிடிச்சா அப்படி என்ன எழுதுங்க. இதை போல ஒரு ப்ராடக்டாக எழுதுங்க. அப்போ CH3 CH2Cl ப்ளஸ் என்னது SO2 சல்பர் டை ஆக்சைடு. சரியா? SO2 ப்ளஸ் என்னது HCl ஹைட்ரஜன் குளோரைடு. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன ரியாக்ஷன் எழுத கற்றுக்கணும். சரிங்களா? ஸோ அடுத்த ரியாக்ஷன் என்னன்னா PCl3. அந்த PCl3க்கு வந்து உன்னுடைய புத்தகத்தில் என்ன மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க, வினை வழிமுறை கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம PCl3 இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் எப்படி அப்படிங்கிறது. அப்போ ரியாக்ஷன் வந்து PCl3 பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு என்னது ரியாக்ஷன் வந்து PCl3. சரியா? ரியாக்ஷன் வந்து PCl3 பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு. நல்லா கவனிங்க. நம்ம PCl3 இப்படி எழுதலாமா? எப்படி எழுதுறோம்? Cl இப்படி எழுதலாமா? பாஸ்பரஸ். ஓகே, பாஸ்பரஸ். நான் இப்போ எத்தில் ஆல்கஹால் 3 மாலிகூல்ஸ் எழுதப்படுறேன். C2H5 OH, then C2H5 OH, then C2H5 OH. ஓகே, இதில் என்ன கிடைக்கும் பாருங்க, எத்தில் குளோரைடு. ஓகே, இதுலையும் எத்தில் குளோரைடு, அதில் இதுலையும் எத்தில் குளோரைடு. அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? என்னதா C2H5 Cl 3 மாலிகூல்ஸ் கிடைக்கும். ப்ளஸ் என்னது அப்படின்னு பார்த்தா H3PO3. ஆக்சுவலாக அது எப்படி இருக்குன்னா POH thrice. இப்படி தான் இருக்குது. இந்த ரியாக்ஷன் தான் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, மெக்கானிசம் வினை வழிமுறை என்னது மெக்கானிசம் என்று சொல்லக்கூடிய வினை வழிமுறை எப்படி நடக்குது அப்படிங்கிறது முக்கியமானது. போல நான் எத்தில் ஆல்கஹால் நினைச்ச போகிறேன்னா பிரித்து எழுத போகிறேன். சரிங்களா? இந்த மாதிரி எழுதலாமா? CH3 CH2OH. இந்த இடத்துல நிறைய இருக்குது எலக்ட்ரான்ஸ். ஓகே, தென் PCl இப்படி எழுதலாமா? சரிங்களா? இப்படி எழுதியிருக்கேன். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா இது எலக்ட்ரான்ஸ் நிறைய இருக்கனால பாஸ்பரஸ் கொடுக்கும்போது என்ன கிடைக்கும் எழுதுங்க. இது உங்களோட புத்தகத்தில் இருக்குது இந்த மெக்கானிசம். ஓகே, CH3 CH2OH, தென் P. அந்த எலக்ட்ரான் கொடுக்கும்போது இந்த Cl என்ன செஞ்சது வெளியே வந்துடுது. -Cl இப்படி வெளியே வந்துடும். -Cl வெளியே வந்துடும். சரியா? Cl வெளியே வரும்போது என்ன கிடைக்கும் எழுதுங்க. இங்கே ஒரு Cl இங்கே ஒரு Cl இப்படி ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும்.
இப்போ அடுத்து என்ன நடக்குன்னா பிரிடின் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கணும். பிரிடின் என்ன பண்ணுதுன்னா இந்த ஹைட்ரஜனை கேட்ச் பண்ணுது. சரியா? அப்போ இந்த ஹைட்ரஜன் நினைச்சோம் எலக்ட்ரானை கொடுத்துட்டு H+ வெளியே வந்துடும். சரியா? இது எலக்ட்ரான் நிறைய இருக்கனால இது நினைச்சோம் ஹைட்ரஜனை வாங்குது. அப்போ என்ன கிடைக்கும் எழுதுங்க. CH3 என்னதா CH2O இங்கே எலக்ட்ரான்ஸ் நிறைய இருக்குது. சரியா? அப்புறம் என்னதா PCl. இப்போ என்ன நடக்குன்னா முதல்ல போன சிஎல்லும் ரெண்டாவது போன H+ம் என்ன செய்ய போகிற அட்டாக் பண்ண போகுது. எங்கள் Cl- அயனி வந்து நேராக அந்த கார்பனை போய் அட்டாக் பண்ணும். இந்த பாண்ட் என்ன ஆகும் அங்கே போயிடும். அப்போ இதில் எலக்ட்ரான்ஸ் மோராக இருக்குமா அந்த எலக்ட்ரான்ஸை எது போய் அட்டாக் பண்ணிடும் H+ போய் வாங்கிடும். சரியா? SN2 பாத்வே என்ன பாத்வே SN2 வினை வழிமுறையில் ரியாக்ட் பண்ணுது. என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பாருங்க. இது எல்லாம் சேர்ந்து ஒரு ப்ராடக்ட். சரியா? அப்போ என்ன கிடைக்கும் CH3 CH2 என்னது Cl அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் ஒன்றும் ப்ளஸ் HO PCl அப்படிங்கிற ப்ராடக்ட் ஒன்று. சரிங்களா? ஸோ அப்போ எத்தில் குளோரைடு கிடைக்கும். இப்போ அடுத்து என்ன விஷயம் நான் இருக்கா மொத்தம் எத்தனை ஆளுகாடு இது வந்து 1 மாலிகுல். சரியா? இதே மாதிரி அனதர் மாலிகுல் சேர்ந்தா எங்கே சேர்க்கணும் இதோடு சேர்க்கணும். இது பாருங்க நெக்ஸ்ட் இன்னொரு பார்த்து இருக்குது அது புத்தகத்தில் கொடுக்கலாம் நம்ம எழுதி பார்த்துருவோம். சரிங்களா? இது பாருங்க CH3 அனதர் மாலிகுல் CH2OH இது என்னது அனதர் மாலிகுல் ஆஃப் என்னது எத்தனால் அனதர் மாலிகுல் ஆஃப் எத்தனால். சரியா? இது பாருங்க அதே மாதிரியே இந்த இருக்கா என்னது PCl இந்த இடத்துல OH போட்டுக்கும். சரியா? கவனிங்க அதே மாதிரியே இது போகுது. இந்த Cl- வெளியே போகும். அப்போ என்ன கிடைக்கும் எழுதுங்க CH3 CH2OH then POH Cl என்னது Cl- வெளியே போயிடுச்சு Cl-. ஓகே. இப்போ அடுத்து என்ன நடக்கும் பிரிடின் வந்து இது கேட்ச் பண்ணுது. அடுத்த ஸ்டெப் என்னது இந்த பிரசன்ஸ் ஆஃப் என்னது பிரிடின் வந்து என்ன செய்யும் இது கேட்ச் பண்ணிடும். அப்போ என்ன கிடைக்கும் சொல்லுங்க CH3 CH2OPOH Cl. ஓகே. அடுத்த ஸ்டெப்பில் Cl- H+ என்ன செய்யுது அட்டாக் பண்ணுது. ஓகே. H+ சேரும்போது Cl- வந்து என்ன கார்பன் அட்டாக் பண்ணும் H+ இந்த இடத்துல போய் அட்டாக் பண்ணும். ஸோ சிமிலர் ப்ராடக்ட் கிடைக்கும். இதே மாதிரி என்ன செய்யும் ப்ராடக்ட்டும் இதே மாதிரி என்னது OH Cl கிடைச்சிடும். சரியா? அடுத்த ஸ்டெப் இந்த மாதிரி நடக்கும். ஸோ 3 ஸ்டெப்ஸ் இங்கே நடக்குது. இது ஒரே மெக்கானிசம் தான் ஆனால் அடுத்தடுத்து என்ன செய்யுது கான்சிக்யூட்டிவாக நடந்துகிட்டே போகுது. இது வந்து ரியாக்ஷன்ஸ் வித் PCl5. ஓகே. இதை மாதிரி நீங்கள் ஒரு ரியாக்ஷன் நம்ம காட்டினா போதும். இது ஒரே ஒரு பாத்வே முன் நம்ம எழுதிட்டா போதும் எழுதி காட்டினா போதும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து ஸ்வான் ஆக்சிடேஷன். அடுத்தது ஸ்வான் ஆக்சிடேஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸ்வான் அப்படிங்கிறவர் வந்து 3 ரியேஜென்ட்ஸ் எனர்ஜியில் யூஸ் பண்ணுறாரு ஆக்சிடேஷன். சாதாரண ஆக்சிடேஷன் தான் இங்கே வந்து அவர் ஸ்பெஷலைஸ்டு ரியேஜென்ட்ஸை யூஸ் பண்ணுறான். ஆக்சிடேசிங் ரியேஜென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷலைஸ்ட் ரியேஜென்ட்ஸை யூஸ் பண்ணுறான். என்னென்ன ரியேஜென்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா ஸ்வான் ஆக்சிடேஷன். சரியா? ஸ்வான் ஆக்சிடேஷன் ஸ்வான் ஆக்சிஜனேற்றம் ஸ்வான் ஆக்சிஜனேற்றம். ஓகே. கவனிச்சிங்கன்னா TMSO அந்த லெட்டர் போல சேர்த்து எழுதிடுவோம்னா ஆக்சலைட் குளோரைட் ET3L அப்படிங்கிற வச்சுக்கணும். மொத்தம் இதில் 3 இருக்கு. வந்து ஓரணி ஆளுகால் பிரைமரி ஆளுகாலை ஆல்டிகேடாக மாற்றிடும். செகண்டரி ஆளுகாலை கீட்டோனாக மாற்றுது. அவ்வளோதான். இந்த ஸ்வான் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தா டைமெத்தில் சல்ஃபாக்சைடும் ஆக்சலைட் குளோரைடும் ட்ரைஎத்தில் அமீன். இது பேர் என்னது ட்ரைஎத்தில் அமீன். அதாவது டைமெத்தில் சல்ஃபாக்சைடு. இது பேர் என்னது டைமெத்தில் சல்ஃபாக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். வாய்ப்பாடு என்னது அப்படின்னு பார்த்தா CH3 twice என்னது S double bond O. சரியா? ஆக்சலைட் குளோரைட்னா Cl C double bond O C double bond O ஆக்சாலிக் ஆசிட்லேருந்து நம்ம என்ன செய்யறோம் OH பதிலாக Cl. ஓகே. ED3 ட்ரைஎத்தில் என்ன அமீன் ட்ரைஎத்தில் அமீன். இந்த 3 சேர்ந்தது பார்த்தா ஸ்வான் ஆக்சிடைசிங் ரியேஜென்ட் அப்படின்னு பேர். சரியா? சரி ஸ்வான் ஆக்சிடேஷனில் வந்து நான் இப்போ எக்ஸாம்பிளாக ஒரு புத்தகத்தில் வந்து என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு ஈரணி ஆளுகால் குரூப் கொடுத்துருக்கு. இந்த மாதிரி ஒரு ஈரணி ஆளுகால். இந்த ஈரணி ஆளுகால் ஆக்சிடேஷன் பண்ணால் என்ன மாறும் கீட்டோனாக மாறும் நமக்கு தெரியும். ஓரணி ஆளுகால் ஆக்சிடேஷன் பண்ணால் ஆல்டிகேட்டாக மாறும். இப்போ அந்த ஆக்சலைட் குளோரைடை போடுவோம் Cl.
சரியா? சி டபுள் பாண்ட் ஓ இப்படி எழுதலாமா? இப்படி எழுதலாமா? அப்படின்ற இடத்துல ப்ளஸ் போட்டுருவோம். சரியா? அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரி நடக்கும். இங்கே வந்து என்னது டைம் மெத்தில் சல்ஃபாக்சைடு என்னது எஸ் டபுள் பாண்ட் ஓ தென் என்னது ஒரு CH3 ஒரு CH3. அப்போ என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்னு பார்க்கணும். இது கார்பன் டை ஆக்சைடாக வெளியிட்டு சரியா? இது கார்பன் டை மோனாக்சைடாக வெளியிட்டு சரியா? அப்போ என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தா இப்போ எழுதுங்க CH3 C டபுள் பாண்ட் ஓ அப்புறம் என்னது CH3 C டபுள் பாண்ட் ஓ CH3 ஓகே ப்ளஸ் என்னது HCl 2 molecules of HCl plus carbon dioxide plus CO2 plus carbon monoxide plus dimethyl sulfate CH3 twice S இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் நமக்கு கிடைக்குது. இதில் மெயினாக என்னென்னா ஈரணி ஆல்கால் வந்து கீட்டோனாக மாறிடுது. ஓரணி ஆல்கால் எடுத்திருந்தா அது என்னவா மாறும்? ஆல்டிகேடாக மாறும். இதான் இதனுடைய ஸ்வான் ஆக்சிடேஷனுடைய சிறப்பு அம்சங்கள். இப்போ அடுத்து பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன் போகிறோம். அடுத்தது பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன் என்ன அப்படிங்கிறது பார்த்துருவோம். என்ன உயிர் ஆக்சிஜனேற்றம், அது பேர் என்னது? உயிர் ஆக்சிஜனேற்றம், ஆக்சிஜனேற்றம் சொல்லுவோம். அல்லது பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன், பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன் ஓகே. என்னங்கிறத பாருங்க. என்ன அப்படின்னு பார்த்தா இப்போ நம்ம வந்து உயிரினங்கள் இருக்கு சரிங்களா? உயிரினங்கள் அனிமல்ஸ். இப்போ அனிமல்ஸ் வந்து உணவு எடுத்துக்கிறது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? உணவு ஃபுட்டு ஓகே. ஃபுட்டை எடுக்குது, உட்கொள்கிறது, உட்கொள்கிறது. அதாவது கன்சியூம்டு ஃபுட் கன்சியூம்டு பை அனிமல்ஸ். புத்தகத்தில் கொடுத்துருக்கு ஃபுட் வந்து கன்சியூம்டு பை அனிமல்ஸ். இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தா நொதிக்கப்படுது. ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் அப்ளை பண்ணப்படுது சரியா? ஃபெர்மெண்டேஷன் என்னது? நொதித்தல் அப்படின்றது. ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்க்கு அப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து வேரியஸ் ப்ராடக்ட் கிடைக்குது. அதில் பர்டிகுலராக வந்து ஆல்கஹால் CH3 CH2OH இது பேர் என்ன? எத்தில் ஆல்கஹால். இந்த ஆல்கஹால் வந்து ஆக்சிடேஷன் ஆகுது. அந்த ப்ராசஸ் தான் இந்த பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன் நம்ம என்ன செய்ய போகிறோம்? சொல்ல போகிறோம் சரிங்களா? ஆக்சுவலாக அந்த எத்தில் ஆல்கஹால் வந்து எப்படி மாறும்? என்ன ஆல்கஹால்? பிரைமரி ஆல்கஹால். அப்போ எப்படி மாறும்? பிரைமரி ஆல்கஹால் எப்படி மாறும் சொல்லுங்க பார்ப்போம். பிரைமரி ஆல்கஹால் இஸ் கனெக்டட் டு CH3 CH2 அசிட்டால்டிகேட். என்ன மாறும்? அசிட்டால்டிகேட்டாக மாறும் சரியா? இப்போ இப்போ இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா இந்த இது வந்து டாக்ஸிக் இன் நேச்சர். என்ன நேச்சர் இது? டாக்ஸிக் அப்படின்னது நச்சுத்தன்மை உடையது. எந்த ஆல்கஹால்? இந்த எத்தில் ஆல்கஹால் வந்து நச்சுத்தன்மை உடையது. அப்போ இந்த நச்சுத்தன்மையை நம்ம எடுக்கணும். அது ஒன்று. யார் எடுக்கிறா அப்படின்னு பார்த்தா லிவர், கல்லீரல் சரியா? கல்லீரலில் இந்த உற்பத்தி செய்யக்கூடிய கல்லீரல் வந்து நமக்கு வந்து ஒரு இதை என்ன செய்யுது? உற்பத்தி செய்யுது. என்னது அப்படின்னு பார்த்தா எதை ப்ரொடியூஸ் பண்ணுது கல்லீரல் அப்படின்னு பார்த்தா ஒரு நொதி என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணுது சரியா? உற்பத்தி செய்கிறது எது அப்படின்னு பார்த்தா நொதி என்சைம். அது பேர் என்னது? என்சைம் என்று சொல்லக்கூடிய இந்த நொதி என்ன பண்ணுது? என்ன நொதி அப்படின்னு பார்த்தா நல்லா ஞாபகம் ADH சரியா? ஏங்கிறது என்னன்னா ஆல்கஹால். ஏங்கிறது என்னது? ஆல்கஹால். டிங்கிறது வந்து டி ஹைட்ரோஜினேஸ். இப்போ என்னது? ஹைட்ரோஜினேஸ் ஓகே. வந்து ஆல்கஹால் டி என்னது? ஹைட்ரோஜினேஸ் சரியா? ஹைட்ரோஜினேஸ் சரி. இது வந்து என்ன ஆக்ட் பண்ணுதுன்னா கேட்டலிஸ்ட், வினையூக்கி ஆக்ட் பண்ணுது. இது இந்த ADH இந்த கல்லீரல் உற்பத்தி ஆகக்கூடிய இந்த ADHங்கிறது வந்து கேட்டலிஸ்ட், வினையூக்கி. இது என்ன பண்ணுதுன்னா டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸை கேரி அவுட் பண்ணுது வினையூக்கி. அது என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா டீடாக்சிஃபை சரியா? டீடாக்சிஃபைடு ஆல்கஹால். இது அந்த ADH வந்து டீடாக்சிஃபைடு ஆல்கஹால், அதாவது வந்து நச்சுத்தன்மையை வந்து நீக்குவதற்கு பயன்படுது. ADH வந்து நச்சுத்தன்மையை நீக்குது. இந்த நொதி என்ன பண்ணுது? நச்சுத்தன்மையை நீக்கிறது. நச்சுத்தன்மையை நீக்குகிறது. நச்சுத்தன்மை சரியா? நச்சுத்தன்மையை
நீக்கம் செய்கிறது. சரியா? அப்போ டாக்ஸிக்கை வந்து என்னவா மாற்றிடுவான், நான் டாக்ஸிக்காக மாற்றிடும். அவ்வளோதான். இதுதான் என்னுடைய வேலை. என்னுடைய வேலை ஏடிஹெச்னுடைய வேலை. ஏடிஹெச் என்ன பண்ணுதுன்னா நச்சுத்தன்மையை நீக்குது. டீடாக்சிஃபை தான் ஆல்கஹால். சரி, நான் டாக்ஸிக்காக மாறுது. ஆனால் இன்னொன்று இருக்குது, என்னது அப்படின்னு பார்த்தா இந்த பொறுத்த எழுதி இது ஒன்று. இன்னொன்று ஒன்று இருக்குது, என்னது அப்படின்னு பார்த்தா NAD. சரியா? NAD உன் புத்தகத்தில் வந்து NAD ப்ளஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து ADH, இன்னொன்று NAD. NADனா என்ன அப்படின்னு பார்த்தா நிக்கோட்டினமைடு. சரியா? நிக்கோட்டினமைடு அடினைன். சரியா? அடினைன் டை நியூக்ளியோடைடு. அதாவது நிக்கோட்டினமைடு அப்புறம் என்னது அடினைன் டை நியூக்ளியோடைடு. சரியா? டை நியூக்ளியோ இதோட வேலை என்னன்னு பார்த்தா ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இது என்னது, இது என்னவா ஆக்ட் பண்ணுது, ஆக்சிடைசிங் ஏஜென்ட். சரியா? ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னா ஆக்சினேட்டர் கரணி. இதனுடைய வேலை வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ஆக்சினேட்டர் கரணி. இதுதான் வந்து ஓரணி ஆளுகால என்னவா மாத்துது, ஆல்டிகேடா மாத்துது. இதான் என்ன பண்ணுது, ஓரணி ஆளுகால ஆல்டிகேடா மாத்துது. ஆமாம் வந்து ஏடிஹெச் வந்து டாக்ஸிக்கை நான் டாக்ஸிக்காக மாற்றுது. ஏடிஹெச் வந்து டாக்ஸிக்கை நான் டாக்ஸிக்காக மாற்றுது. அது வந்து என்ன ஆக்ட் பண்ணுது, கேட்டலிஸ்ட் வினைவிக்கி ஆக்ட் பண்ணுது. இது வந்து என்னது ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ஆக்சினேட்டர் கரணியாக மாறுது. ஸோ இதை சொன்னால் போதும். பயாலஜிக்கல் ஆக்சிடேஷனில் வந்து ப்ளஸ் என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தா NADH. சரியா? 2 H இருக்குல்ல, ப்ளஸ் என்னது H ப்ளஸ் அப்படின்னு ஃபார்ம் ஆகும். சரியா? இந்த மாதிரி எனர்ஜி நமக்கு ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? ஸோ அப்போ வந்து எத்தில் ஆல்கஹாலை வந்து ஆல்டிகேடாக மாற்றுது. எத்தில் ஆல்கஹாலை வந்து அசிட் ஆல்டிகேடாக மாற்றுது. 2 ரியேஜென்ட் இருக்குது. ஒன்று என்னது ADH, அப்புறம் NAD ப்ளஸ். ADH தென் NAD ப்ளஸ். 2 ரியேஜென்ட்ஸையும் பற்றி சொன்னால் நமக்கு போகும். ஓகே, இது பேர் என்ன, பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய. சரியா? ஸோ அப்போ இந்த வீடியோ கிளிப்பில் வந்து நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தா ரியாக்ஷன் வித் PCl5, அப்புறம் ஆல்கஹால் ரியாக்ஷன் வித் PCl5, தென் ஆல்கஹால் ரியாக்ஷன் வித் என்ன SOCl2 தயோனைல் குளோரைடு, தென் ஆல்கஹால் ரியாக்ஷன் வித் PCl3, தென் ஸ்வான் ஆக்சிடேஷன், அப்புறம் என்னது உயிர் ஆக்சிஜனேற்றம். இந்த உயிர் ஆக்சிஜனேற்றம் இந்த ப்ராசஸை வந்து நம்ம இங்கிலீஷ்லேயும் சொல்லிக்கலாம், தமிழ்லையும் சொல்லலாம். சரியா? த அனிமல்ஸ் கன்சியூம்டு, த ஃபுட் கன்சியூம்டு பை அனிமல்ஸ், தென் இட் அண்டர்கோ பெர்மெண்டேஷன் ப்ராசஸ் டு ஃபார்ம் என்னது ஆல்கஹால். தென் இட் இந்த ஆல்கஹால் liver produces என்னது enzyme. சரியா? enzyme it detoxify the என்னது ethyl alcohol. ஓகே, டாக்ஸிக் நேச்சர் கன்வெர்ட்டட் டு நான் டாக்ஸிக். ஓகே, தென் வந்து NAD வந்து ஆக்ட் as ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இது கன்வெர்ட்ஸ் ஆல்கஹால் எத்தில் ஆல்கஹால் டு அசிட்டால்டிகேட் அப்படின்னு சொன்னால் கூட போதும். ஓகே, இதை சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்யலாம், இந்த பயாலஜிக்கல் ப்ராசஸை ஆக்சிடேஷன் ப்ராசஸ் நீங்கள் முடிச்சுக்கலாம். ஸோ இதை நன்கு படித்து பயன்பெறுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி மாணவர்களே, நன்றி.